வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். தமிழ் ரோபாட்டிக் கிளப் லான்ச் பண்ணியிருக்கிற லில்லிபாட் வைஃபை டூ இட் இட் செல்ஃப் ரோபாட்டிக் கிட்டோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் அது எப்படி அசம்பிள் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அந்த இத்தனை டீட்டெயில்ஸும் நாம் அவங்களோட வெப்சைட்டை myedubots.com அதுலேருந்து எடுத்துருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபில் ரோபோட்டோடைய சேஸஸை 7 பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பேஸ் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேஸ் பீஸில் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 2 எல் கிளாம்ஸ் வேணும். அந்த எல் கிளாம்ப் வச்சு தான் நம்ம சைட் ஷீட்ஸை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் 2 பிஓ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 எல் கிளாம்ப்ஸ். ஸோ லெஃப்ட் மோட்டர் அண்ட் ரைட் மோட்டர் 2 பிஓ மோட்டர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பேஸ் போர்டில் தான் நம்ம கண்ட்ரோலரையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ரோபோட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டை பற்றி சொல்கிறதா இருந்தால், இதில் வந்து நோடு எம்சியூ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோடு எம்சியூடைய அட்வான்டேஜை வந்து நம்ம யூஎஸ்பி வழியாக ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். அடுத்தது அதிலே வந்து இன்பில்ட் வைஃபையாக இருக்கிறதுனால அவுட்டர் வேர்ல்டுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ண முடியும். ப்ளஸ் இதிலே வந்து இந்த போர்ட்லேயே வந்து ரெகுலேட்டட் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேட்டரியிலேருந்து கொஞ்சம் எக்ஸஸ் வோல்டேஜ் வந்துட்டாலும் அது வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து ரெகுலேட் பண்ணிடும். அடுத்தது வந்து டியூல் மோட்டர் சேனல் இதிலே இந்த போர்ட்லேயே இருக்கிறதுனால, ஸோ இந்த போர்டில் டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரொபாட்டிக் கிட் 12 வயசு பசங்கள்லேருந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாலும், ரொம்ப சின்ன பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன்னா, அதில் ஸ்க்ரூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாக இருக்கிறதுனால மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சில ஸ்க்ரூஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால அசம்பிள் பண்ண முடியாது. அது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு 2 அட்டெம்ப்ட் 3rd அட்டெம்ப்ட்டில் தான் இதை கரெக்டாக என்னால் அசம்பிள் பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப சின்ன பசங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்தானா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை பண்ண முடியுன்றது என்னோடய ஒப்பீனியன். இப்போத்துக்கு பேஸ் போர்டில் மைக்ரோ கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, தென் மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்டர் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஷீட்ஸையும் நம்ம வந்து அதுக்கான ஆர்ம், அந்த கிளாம்பை ப்ளஸ் பேட்டரி ஹோல்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ 3த்தையும் இன்டர் கனெக்ட் பண்ண வேண்டிய டைம். ஸோ இன்டர் கனெக்ட் பண்ணும் போது அதுக்கான இருக்கிற கிளாம்ப்ஸ் கூட ஸ்க்ரூஸ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஃப்ரண்ட் ஷீட்டில் அல்ட்ராசானிக் சென்சாரோ எல்இடியை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசானிக் சென்சாரோ எல்இடியை வந்து லாக் டைப்பு. ஸோ வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறோன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் முடிச்சா ஆல்மோஸ்ட் முடித்த மாதிரி தான். இப்போ ஃப்ரண்ட் ஷீட்டை வந்து மெயின் ரோபாட்டிக் சேசஸ் கூட இன்டர் கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கும் அந்த எல் கிளாம்பை அந்த ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து உள்ளே இருக்கிற இன்டர் கனெக்ஷன்ஸ், ஸோ 2 இன்டர் கனெக்ஷன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸு, அதுக்கான கனெக்டர்ஸ் வந்து 2 பின் ஆர்எம்சி அதிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்டரியோடைய ஹோல்டர்ஸை வந்து மெயின் மதர் போர்டு கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நினச்சா கூட மாற்றி கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அது அப்போ அப்படியே இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா
நல்ல இது பர்ஃபெக்ட் டிசைன் மாதிரி தான் தெரியுது. இந்த ரோபோட்டை பவர் ஆன் பண்ணுறதுக்கு 8 AA சைஸ் பேட்டரிஸ் தேவைப்படும். பட் இது பேக்கேஜ் கூட இது இன்க்ளூட் இல்லை, நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் விங் சைடில் பார்த்தீங்கன்னா 4 பேட்டரியும், ரைட் ஹேண்டில் 4 பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 LEDs பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரீன் அண்ட் ரெட்டு, ரெண்டுமே வந்து க்ளோவ் ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆன் ஆகிட்டாலே பவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து டாப் மவுண்டிங் பண்ணதுக்கப்புறம் தென் இப்போ வந்து கம்ப்ளீட் ரோபோட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீல் பொறுத்த வரைக்கும் பிஓ மோட்டர் கூட லாக் டைப், அது எந்த ஸ்க்ரூஸும் தேவைப்படாது. ஸோ லாக் பண்ணிட்டீங்கனாலே, அழுத்திட்டிங்கனால லாக் ஆகிடுது. இப்போ அசம்பிள் பண்ணி பவர் ஆன் கொடுத்ததுக்கப்புறம் தமிழ் ரோபாட்டிக் கிளப் அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே இதுக்குன்னு ஒரு ஆப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் மொபைலையும் அந்த லில்லிபாட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஐபி அட்ரஸ்ன்றது அந்த கவர்லேயே அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு டிவைஸ்க்கும் ஒரு தனித்தனி ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸை அந்த மொபைல் ஆப்பில் டைப் அடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே இது என்ன ஆகிடும்னா உங்கள் மொபைல் ஃபோன் வந்து அந்த லில்லிபாட் கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ ஐபி அட்ரஸ் டைப் அடிச்சுட்டு செட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு டிஸ்பிளேயில் வந்துடும். இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனை ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரோபோட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு அந்த ஜாய்ஸ்டிக் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் வழியாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்கிட்ட வரும்போது இது வந்து ப்ரோக்ராம் பண்ணியே வந்ததுனால நான் ப்ரோக்ராமிங் பண்ணலை. பட் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது, எப்படி இதை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.